ஆனா அந்த உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆசைகள், தேவைப்படுற விஷயங்கள் நெறைய இருக்கு. ஒவ்வொரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள், தேவைகள்லாம் அவங்க வாழ்க்கைக்குள்ள அவங்க கொண்டு வரதுக்கு மிகுந்த சிரமத்த அனுபவிப்பாங்க. அவங்க நெனச்ச விஷயங்கள்லாம் அவ்வளோ சுலபமா பூர்த்தி ஆகுறது கிடையாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த கிரியா என்ன செய்யும்? அந்த கோணத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிரியாங்கிறது இறைவனை அடைவதற்கான வழி மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் தங்கள் தேவைகளையும், ஆசைகளையும் சுலபமாக பூர்த்தி செய்து கொள்ளும் ஒரு யுக்தி கிரியா. அது எப்படி அப்படி நான் தேடுற விஷயங்கள ரொம்ப சுலபமா கொண்டு வந்து குடுக்கும், ஏற்படுத்தும் அப்படின்னா, குரு லாஹி மகாசர் அத பத்தி அழகா சொல்லுவார். கிரியா யோகத்தின் மூலமாக உன்னுடைய இல்லற தேவைகளை சுலபமாக பூர்த்தி செய்து கொள். எல்லாருக்கும் இல்லற தேவைகள் இருக்கு. பூர்த்தி பண்ணிட்டு தான் இருக்காங்க. பூர்த்தி பண்றதுக்கு தான் போராடுறாங்க. அந்த சுலபமாங்கிற வார்த்தையை தான் கொஞ்சம் கவனிக்கணும் நம்ம. அந்த சுலபங்கிறது தான் இங்க கடினமா இருக்கு எல்லாத்துக்கும். இப்போ கிரியாங்கிற யுக்தி மூலமா அவங்க அதை சுலபமா பூர்த்தி பண்ணிக்க முடியும். எப்படி சுலபமா நம்ம பூர்த்தி பண்ணிக்க முடியும் கிரியா யோகத்துலன்னா, ஒரு சரணாகதித்துவத்தோட, பக்தியோட, ஸ்திரத்தோட, பணிவோட கிரியாவை கத்துக்கும்போது இதெல்லாம் ரொம்ப அவசியமான அஸ்திவாரங்கள். கிரியா உங்களுக்குள்ள வீரியமோட எழணும்னா, இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அத்தியாவசியம். அந்த கிரியா கத்துக்கும்போது அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை கிரியா மூலமா அவங்க உள்ளுலகத்துக்கு போய் தனக்கு தேவைப்படுற விஷயத்த ரொம்ப எக்ஸாக்டா ஃபோக்கஸ் பண்ண முடியும்.